தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். பெற்ற மகளையே பாலியல் வன்கொடுமை செய்த பிரபல தலைவர் கைது என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். பெற்ற மகளையே பாலியல் வன்கொடுமை செய்த பிரபல தலைவர் கைது என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். சமீப காலமாக சிறுமிகள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு வருகிறார்கள். இந்த சூழ்நிலையில் புதுச்சேரியில் ஒரு பிரபல தலைவர் தன்னுடைய பெற்ற மகளை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளார். சென்னை ராஜீவ்காந்தி குழந்தைகள் நல மருத்துவமனையில் தலையில் அடிபட்டதாக கூறி ஒரு 6 வயது சிறுமி அனுமதிக்கப்பட்டார். மருத்துவர்கள் பரிசோதித்ததில் அந்த சிறுமியின் பெண்ணுறுப்பில் காயங்கள் இருந்தது தெரிய வந்தது. அந்த சிறுமியிடம் விசாரித்ததில் மருத்துவர்கள் அதிர்ந்து போயினர். காவல்துறையில் புகார் அளித்தனர். காவல்துறை அந்த சிறுமியின் தகப்பனாரை கூப்பிட்டு விசாரித்ததில் அவர் தன்னுடைய பெற்ற மகளையே பாலியல் வன்கொடுமை செய்ததை ஒப்புக்கொண்டார். உடனடியாக அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். அந்த பிரபல தலைவர் வேறு யாரும் இல்லை, புரட்சி பாரதம் கட்சியின் புதுச்சேரி மாநில தலைவர் ரவி. அவருடைய 2வது மனைவி அங்கன்வாடி பணியாளராக பணியாற்றுகிறார். அவருடைய மகளைத்தான் இவர் பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். பெற்ற மகளையே பாலியல் வன்கொடுமை செய்துள்ளது தமிழகத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். பெற்ற மகளையே பாலியல் வன்கொடுமை செய்கின்ற வக்கர புத்தி உள்ளவர்கள் இந்த உலகத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். சிறுமிகளுக்கு பாலியல் வன்கொடுமை செய்பவர்களுக்கு தூக்கு தண்டனை என்று சட்ட திருத்தம் செய்தால் ஒழிய இந்த தவறுகளை நிறுத்த முடியாது.